நீட் தேர்வுக்கு படித்து வந்த மாணவர் கை மணிக்கட்டை அறுத்துக்கொண்டு 3வது தளத்திலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதான ஆருண் பாஷா. இவர் தாம்பரத்தில் உள்ள சிடிஓ காலனியில் கோகுல் நகர் பகுதியில் வாடகை வீட்டில் தனது சகோதரருடன் தங்கி அப்பகுதியில் உள்ள தனியார் மையத்தில் நீட் தேர்வுக்காக படித்து வந்திருக்கிறார். 1 வருடத்திற்கு முன்பு கோயம்புத்தூரில் தனியார் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது சக மாணவி ஒருவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பெற்றோரிடம் தெரிவித்த பொழுது முதலில் படித்து முடித்துவிட்டு திருமணம் குறித்து பேசலாம் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் தாம்பரத்தில் உள்ள தனியார் நீட் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து வந்தார். கடந்த சில நாட்களாக காதலர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு அடிக்கடி வாக்குவாதம் நடந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று ஆருண் பாஷா தனது கையின் மணிக்கட்டை அறுத்துக்கொண்டு வீட்டின் 3வது தளத்திலிருந்து கீழே குதித்திருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த ஆருண் பாஷாவை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு தாம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த தாம்பரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்.